கூலி எப்போ ரிலீஸ் அது? ஆமாம், இது ஒரு கசப்பான உண்மையா இருக்கலாம், தெரிஞ்சுக்கூடிய உரிமை. கூலி 14ஆம் தேதி ரிலீஸ். இந்த 1ஆம் தேதி 10 படத்துக்கு ரிலீஸ் சார். ஒரு 8ஆம் தேதியும் 10 படத்துக்குள்ள ரிலீஸ் ரெடியா இருக்காங்க. ஏன் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டர் சின்ன படங்களுக்கு கிடைக்காது, ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப ரிலீஸ் பண்றது, ரொம்ப லேட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், அதுக்கு முன்னாடி முந்திக்குவோம். 1ஆம் தேதினா 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு, அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம். 8ல இருந்து 14 வரைக்கும் 15 வரைக்கும் கேப் இருக்கு, அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை இடத்த 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதான் காரணம். ஏன் அந்த பயம் வரணும்? பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படங்கள், சின்ன ப்ரொடியூசர் சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துறாங்க. அந்த பயத்துலதான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க போகி படம் 1ஆம் தேதி அடிச்சுட்டு அதே மாதிரி பயத்துல வருது எல்லாமே. இது கொஞ்சம் நான் வரைக்கும் சொன்னதா சிறுபான்மையிற்கு ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு அரசாங்கம். அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பாலும் வச்சுங்க, சின்ன படங்கள் சிறுபான்மை ஒதுக்கிடுங்க, எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்குங்க. ஒரு மால்ல 10 தியேட்டர்ல நீங்க 8 தியேட்டர் அந்த பெரும்பான்மைன்னு சொல்றாங்கல்ல பெரிய படங்கள் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, 2 தியேட்டர் ஒதுக்குங்க. 2 தியேட்டர்ல 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும். சென்னையில 80 தியேட்டர் இருக்கா? நான் சரியா, நீங்க ஒரு 60 தியேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தியேட்டர் சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் நினைச்ச முடியும், நினைக்க மாட்டேங்குது. அவங்களே இங்க சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை இப்போ அப்போ சினிமா நினைப்பாங்க. இங்க நம்ம தயாரிப்பாவை குறை சொல்றோம், பெப்சியை குறை சொல்றோம், ஏக்னஸ் சங்கத்தை குறை சொல்றோம். நாங்க என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் ஒத்துழைக்கணும். அரசாணை இருந்தால் எல்லாம் சரியா வரும். அரசு சினிமாவில் நேசம் கொள்ளணும். கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமாவும் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்கு இங்கதான் வரி போயிட்டே இருக்கு. வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம், நம்ம வரி முக்கியம் இல்லை, நம்ம பஞ்சம். அதனால கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகிறாங்க சார். இந்த 10 கட்டையில 1000 ரிவர்ஸ் விழுகும் கிராமங்களை அவங்களுக்கு தெரியும். மற்ற மீன்லாம் நேரம் போகும் வளைவு, இந்த இதுக்கு மட்டும் ஆப்போசிட்ல போய் விழுவோம். அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பயத்துல விழுந்துறாங்க. அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம ஏக்னஸ் சங்கம் அதுக்கு உதவியா இருப்போம். நன்றி, வணக்கம்.